Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மெக்கானிக்கல் ட்ராயிங்ன்றது பேசிக் கான்செப்ட் பார்த்தோம்னா, அதாவது as a design engineer நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போகணும், அந்த certain rules and procedures மெயின்டைன் பண்ணணும். அது டூல் டெஸ்ட் சொல்லி டூல் டெஸ்ட் இந்த டூல் டெஸ்ட்னாக்கா ஒரு உங்களுக்கு வந்து A4 ஷீட்டில் வந்துட்டு உங்களுக்கு டயக்ராம் கொடுத்துட்டு அந்த டயக்ராம் வந்துட்டு நீங்கள் எப்படி வந்து டூல்ஸில் பண்ணுறீங்க, எந்த சாஃப்ட்வேர் எடுத்துக்கோங்க, இட் மேபி AutoCAD, Creo, NextCAD, SolidWorks. அதில் வந்து அந்த டூல்ஸ் வச்சு எப்படி நீங்கள் டயக்ராம் பண்ணுறீங்க, எப்படி அந்த டயக்ராம் ஷீட்டிங் எல்லாம் பண்ணுறீங்க, எப்படி அண்ட் ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறீங்கன்றது உங்களுக்கு அந்த டூல் டெஸ்ட்டில் பண்ணுவாங்க. அதில் நம்ம டெய்லி ஒரு பார்ட்டு வந்து எடுத்துகிட்டு அந்த பார்ட் எப்படி வந்து டைமென்ஷன்ஸ் எல்லாம் ரேட் பண்ணுறது டிஸ்கஸ் பண்ணிட்டு அந்த வகையில் நம்மளுக்கு வந்து அந்த வகையில் நேற்று நம்ம வந்து பெஞ்ச் வைஸ் பார்ட்டு வந்து நம்ம எடுத்துருவாங்க. அந்த பெஞ்ச் வைஸ் பார்ட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க அடுத்ததெல்லாம் நம்ம வந்து வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அந்த பார்ட்டு வந்துட்டு நம்ம ரீடிங் பண்ண போகிறோம். ஓகே, அது ஃபஸ்ட்டு எனக்கு வந்து மெட்டீரியல் பார்ட் அந்த டூல்ஸ் என்னென்ன இருக்குதுன்றது இண்டிகேட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் வந்துட்டு எவ்வளோ பார்ட்ஸ் வந்து கம்பைன் ஆகும், ஒரு அசம்பிளி ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து பேஸ் இருக்குது. இந்த பேஸ் வந்து இந்த பார்ட் இருக்குது. இந்த PT1 and பார்ட் 1 பேஸ்ன்றது இண்டிகேட்டாக இருக்குது. அந்த இந்த மெட்டீரியல் வந்து இருக்குது கேஸ்ட் ஐரனில் வந்துட்டு இண்டிகேட் இருக்குது. ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு எப்படி பண்ண போகிறோம், நான் நார்மலாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. நான் சாஃப்ட்வேரில் வந்து நான் நார்மலாக இன்னும் சாஃப்ட்வேர் எடுத்து நான் சாஃப்ட்வேரில் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் பார்ட் வந்துட்டு பண்ணுறது என்னப்பா, ஃபஸ்ட்டு இதில் வந்து டைமென்ஷன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, எந்த பொசிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த எப்படி எண்டு பண்ணணுன்றதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, அதில் வந்துட்டு இப்போ நான் இந்த கொஷின்ஸை வந்து எல்லா ரீடிங்ஸ் வந்து பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கொஷின் வந்து பார்க்குறது என்னப்பா, ஃப்ரண்ட் எனக்கு வந்து எனக்கு ஹைட் ஓவரால் 55 mm இண்டிகேட் இருக்குது பேஸ் இது. அது எனக்கு இது வந்து இங்கே சாம்பர் பண்ணியிருக்காங்க. இந்த சாம்பர் வந்து எனக்கு 12 mm இண்டிகேட் இருக்குது. அது இது ஹைட் எனக்கு வந்து 20 mm. ஓகே, ஆனால் இது எக்ஸ்ட்ரூட் வந்து பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரூட் லென்த் வந்து 66 mm இண்டிகேட்டாக இருக்குது. ஓகே, அந்த லென்த் ஓவராக எனக்கு ஹைட் வந்து லென்த் வந்து எனக்கு 150 mm இண்டிகேட்டாக இருக்குது. அதனால் ஹைட் எனக்கு பார்ட்டு இந்த பேக் பொசிஷனில் வந்துட்டு பேக் வீடு வந்து எனக்கு 25 mm ஹைட் இண்டிகேட்டாக இருக்குது. அதனால் எனக்கு இங்கே ரேடியஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரேடியஸ் பார்க்குறது வந்து எனக்கு வந்து 12 mm இண்டிகேட்டாக இருக்குது. ஒன்று வந்து 20 mm இண்டிகேட்டாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து M6x200 போட்டிருக்காங்க. அதாவது எனக்கு வந்து M6x200 நெட் ஸ்க்ரூ வந்து சைஸ் இண்டிகேட். அதாவது நம்ம அடுத்தது வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த ஓவரால் ஹைட் வந்து எனக்கு 40 mm இண்டிகேட்டாக இருக்குது. அந்த எனக்கு ஒரு ஸ்க்ரூ பேஸ்க்கு வந்து 24 mm இண்டிகேட்டாக இருக்குது. ஆனால் எனக்கு கட் பொசிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கட் பொசிஷன்ஸ் வந்து ஸ்லைடிங் பொசிஷன்ஸ் ஆகுது. ஸ்லைட் ஆகிறதுக்கு ஃப்ரீ மூவ்மெண்ட்டுக்கோஸ்கரம் எனக்கு இந்த பார்ட்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லைடிங் மூவ்மெண்ட் அது வந்து இந்த பொசிஷன்ஸில் வந்துட்டு நான் எனக்கு பார்த்து இன்சர்ட் பண்ணிட்டேன். அது எனக்கு பேரலாக ஒரு த்ராட் வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பேக் பொசிஷன்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு இது கட் பொசிஷன்ஸ் இண்டிகேட்டாக இருக்குது. இது கட் பொசிஷன்ஸ் எனக்கு வந்து ஓவரால் ஹைட்டு வந்து எனக்கு 12 mm இண்டிகேட்டாக இருக்குது. அது எனக்கு வந்து லென்த் வந்து 20 mm இருக்குது. விடுத்து இது வந்து எனக்கு 16 mm வந்து இண்டிகேட் இருக்குது. ஓகே, அண்ட் தென் இந்த போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுற உடனே நான் வந்து மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த போர்ஷன்ஸ் ஃப்ரண்ட் வியூ ஸ்டார்ட் பண்ணுற உடனே பேக் வியூ வந்துட்டு நான் ஸ்டார்டிங் பண்ணியிருந்தேன். நல்லா இந்த அனிமல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் வியூ எடுத்துக்கிறேன். ஓகே, இந்த ஃப்ரண்ட் வியூவில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம்னா, நான் ஒரு லென்த் லைன் ஒன்று எடுத்துக்கிறேன். அந்த லைன் ஓவரால் எனக்கு வந்து 40 mm இண்டிகேட்டாக இருக்குது. இந்த 40 mm நான் ஹைட் ஒன்று வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் ஒரு போர்ஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இந்த ரெக்டாங்கிள் போர்ஷன்ஸை ட்ரா பண்ணோன்னு எனக்கு கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த கட் போர்ஷன்ஸ் அது வந்து ஸ்லைட் ஆகும் தெரியுமா, இந்த கட் போர்ஷன்ஸை வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு ஒன்று எனக்கு ஓவரால் இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட்டுக்கு எனக்கு வந்து 22 mm கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் நமக்கு ஓவரால் லென்த் வந்து நமக்கு இங்கே ஓவரால் லென்த் பார்ட் எனக்கு வந்து இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிறேன். 66 அந்த பார்ட்டுக்கு வந்து நான் இங்கே இண்டிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இங்கே வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் வந்து எனக்கு 66, இந்த ரெக்டாங்கிள் பார்ட் எனக்கு வந்து இப்போ 66 வந்து இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து எனக்கு 40 கொடுக்கணும். இது இப்போ கட் போர்ஷன்ஸ் இருக்குது தெரியுமா, இந்த கட் போர்ஷன்ஸ் எனக்கு இப்போ 66னாக்கா எனக்கு வந்து இந்த போர்ஷன்ஸ் எனக்கு வந்து 222 கொடுத்துருவாங்க. ஸோ தட் இந்த மிட் பாயிண்ட் லைனில் வந்துட்டு என்ன பண்ணப்படும், இங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் வந்துட்டு நான் 22 mm ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த அப்பர் போர்ஷன்ஸில் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஹைட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹைட் வந்து எனக்கு ஒரு 12 mm இண்டிகேட். ஆனால் இது இந்த பார்ட் வந்து எனக்கு பார்ட் எனக்கு 8 mm வந்து எனக்கு இண்டிகேட் ஆகிருக்குது. ஸோ தட் என்ன பண்ணுறேன், இந்த 20 இங்கே இருக்கு இல்லையா, இப்போ நான் 16 mm 22 mm ட்ரா பண்ணல. அங்கேருந்து வந்து என்ன பண்ண போனாங்க, ஹைட் வந்துட்டு இப்போ எனக்கு வந்து 16 mm வந்து இண்டிகேட் இருக்குது. இங்கே வந்து பார்ட்லேருந்து எனக்கு 16 லைனுக்கு விடுத்து லாக் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து எனக்கு 12 mm வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகே, இந்த ஹைட்டு 16 mm 12 mm ஹைட் ட்ரா பண்ணுறோன்னு இந்த 40 போர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ தட் இப்போ என்ன பண்ண போகிறேங்க, இதை வந்து நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியல் வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இந்த ஹைட் வந்து எனக்கு எவ்வளோ இருக்குன்னு இது வந்து சைடு வியூ பார்த்தோம்னாக்கா இப்போ நான் ட்ரா பண்ணி வந்துட்டு இப்போ இந்த போர்ஷன்ஸ் வந்துட்டு இந்த சைடு வியூ வந்துட்டு நம்மளுக்கு வந்து பார்ட்டு வந்து
இந்த போர்ஷன்ஸ் வந்து நான் ஃபுல் வந்து ஃபுல் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். இந்த பாட்டை வந்து நான் ஃபுல் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். அந்த ஹைட் வந்து எனக்கு டோட்டலாக 150 mm வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன் அந்த மெட்டீரியல். அந்த நெக்ஸ்ட் வந்துட்டோடனே எனக்கு மேலே கர்வ் போர்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த வியூவில் என்ன பண்ண போகிறேன், அந்த கர்வ் போர்ஷன்ஸ் வந்து ட்ரா பண்ணி அதை அது வந்து ஃபிலேட்டு அந்த கர்வ் போர்ஷன்ஸ் இருக்குது அதை ட்ரா பண்ணலாம். அதோட நீங்கள் ஃபிலேட் கூட கொடுத்துட்டு அந்த ஹோல் கூட பண்ணாமல் இருக்கலாம். அந்த இந்த போர்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறேன், இந்த பாட்டை நம்ம வந்து வலியிருக்கணும். அது மேலே வந்து எனக்கு வந்து இந்த ஆர்க் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரேடியஸ் வந்து எனக்கு வந்துட்டு 12 mm வந்து இண்டிகேட் இருக்குது. ஸோ சர்க்கிள் போர்ஷன் சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். 12 mm ஒரு சர்க்கிள். அந்த கீழே இருக்கிற கமெண்ட் சர்க்கிள் பாதி வந்துட்டு நான் வந்து டிலீட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிள் டிலீட் பண்ணிட்டு அந்த மேலே டாப் போர்ஷன்ஸ் இருக்குது. அந்த டாப் போர்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். இந்த பாட்டுக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து எனக்கு டோட்டலாக எனக்கு எவ்வளோ மார்க் எடுத்துனாக்கா இந்த ஹைட்டிங் கொடுத்துட்டு பாருங்கள். எனக்கு 25 mm வந்து இந்த எக்ஸ்ட்ரூட் பாட்டு எனக்கு வந்து ஆன மாதிரி. ஸோ தட் நான் 25 mm அது வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். மிச்ச பாட்டுக்கு வந்து நெக்ஸ்ட் போகிறேன். இந்த பாட்டு வந்து ட்ரா பண்ணுறேன். அதை நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த ஹோல் எடுத்துருமா, இந்த ஹோல் வந்துட்டு நம்ம வந்து நெட் அண்ட் பென் ஹோல் அப்போ வந்து அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. அந்த இப்போ இது ஃபஸ்ட்டு நான் ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அண்ட் தென் இப்போ வந்து பேக் போர்ஷன்ஸில் வந்துட்டு எனக்கு இது இண்டிகேட்டாக இருக்குது. இது பேக் போர்ஷன்ஸில் வந்துட்டு எனக்கு இதில் நார்மலாக வந்துட்டு எனக்கு ஒரு எல் ஷேப்பில் வந்துட்டு நான் ஒரு ரெக்டாங்கல் ஒன்று ட்ரா பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த எல் ஷேப்பில் வந்துட்டு இங்கே நான் ஒரு ரெக்டாங்கல் ட்ரா பண்ணுறேன் இந்த பார்ட் மேலே. அதில் இந்த எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு எனக்கு ஓரளவு 150 இருக்கிறதுனால ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் வந்துட்டு எனக்கு 22 mm கொடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து சாம்பர்னா எடுத்துக்கலாம். இந்த சாம்பர் போர்ஷன்ஸ் இருக்கிறதுனா இந்த 2 கார்னர் பாயிண்ட்லையும் கிளிக் பண்ணுறது எனக்கு சாம்பரில் ஒரு 20 mm ரேடியஸ்க்கு நான் சாம்பர் ஒன்று எடுத்துக்கிறேன். ஆனால் இந்த போர்ஷன்ஸ் கட் ஆகிட்ட உடனே எனக்கு அப்போ வந்துட்டு இந்த மெட்டீரியல் வந்து இந்த பாட்டு நீங்கள் இருப்பாங்க அந்த சாம்பர் ஆகிட்ட உடனே அண்ட் தென் இது எக்ஸ்ட்ரூட் வந்துட்டு எனக்கு டோட்டலாக எனக்கு வந்து ஆல்ரெடி நான் இப்போ வந்து பண்ணியிருந்தாரு 66 mm. ஸோ தட் எனக்கு எக்ஸ்ட்ரூட் எடுத்து வேண்ட மாதிரி இருக்கும். அதனால் இப்போ நான் இதில் வந்து கட் போர்ஷன்ஸ் மட்டும் பண்ண போகிறேன். 22 mm ஆல்ரெடி நான் இங்கே 150 mm எடுத்துருந்தேன். ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த போர்ஷன்ஸ் இங்கே வச்சு இங்கே வந்து 22 mm மட்டும் கட் பண்ண போகிறேன் இந்த பாட்டு வந்துட்டு. ஓகேங்களா. அந்த பாட்டு வந்து கட் பண்ணுற உடனே எனக்கு வியூ வந்துட்டு as usual நம்ம இப்போ பார்த்தோமா அந்த பார்ட் மட்டும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இன்னர் பார்ட்டில் எனக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு பாருங்கள். இன்னர் போர்ஷன்ஸ் இந்த டைமென்ஷன்ஸ் இன்னர் போர்ஷன்ஸில் வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. நான் பார்ட் வந்துட்டு இதை கீழே கட் பண்ணது இந்த போர்ஷன்ஸ் இங்கே கீழே இங்கே இருக்குது தெரியுமா, இந்த ஜஸ்ட் வந்து கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வியூ வந்துட்டு தான் எனக்கு வந்து டிராஃப்டிங்கில் இருந்து எடுத்துருது. ஓகே. அண்ட் தென் இப்போ நம்ம இதில் வந்து இந்த போர்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ராப் பண்ணி முடிச்சிருக்கிறோம். அண்ட் தென் இப்போ வந்துட்டு நம்ம பேஸ் பார்ட் இது வந்து ஒன்று பண்ணி முடிச்சிருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் இப்போ எனக்கு வந்து பார்க்க போகுது இந்த ஹோலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹோல் போர்ஷன்ஸில் வந்து தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஹோல் போர்ஷன்ஸ் வந்துட்டு அடுத்த பாட்டை வந்துட்டு நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே. அன்டில் திஸ் இஸ் CAD NEST RR. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.